இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. அத்துமீறும் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வரும் சூழலில் ஆலோசனை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பாகிஸ்தானின் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை கொன்றது இந்திய படை. தாக்குதல் நடத்திய வீடியோவை வெளியிட்டது எல்லை பாதுகாப்பு படை. பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாக்கி அழித்தது இந்திய ராணுவம். ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது தொடர்பான வீடியோ வெளியீடு. பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்த இந்தியாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு. அதிநவீன ரேடார் மற்றும் இடைமறித்து தாக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டது S-400 என தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல். குடியிருப்பு பகுதி அருகே கிடந்த வெடிகுண்டு மற்றும் லாஞ்சர்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச், பாராமுல்லா உள்ளிட்ட எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல். ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் ராணுவ நடவடிக்கையால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சண்டிகரை தாக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு சார்பில் எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. ரஜோரி மாவட்ட எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர சோதனை. பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறல் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். போர் பதற்றம் காரணமாக எஞ்சிய IPL போட்டிகள் ரத்து. இதுவரை 57 போட்டிகள் நடைபெற்ற நிலையில் எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக BCCI அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது. போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. நாடு முழுவதும் ATM மையங்கள் மூடப்படுவதாக வரும் செய்திகள் போலியானது. தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காஷ்மீர் மாநில எல்லையோர கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் படுகாயம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஆறுதல். ஜம்மு, உதம்பூரில் இருந்து டெல்லிக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு.
ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளை கட்டணம் இன்றி ரத்து செய்து கொள்ளலாம். இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு. இந்திய எல்லையில் போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விமான நிலையத்திற்குள் அவசர பணிக்காக செல்பவர்களுக்கு வழங்கி வந்த தற்காலிக பாசுகள் நிறுத்தம். எல்லையில் நீடிக்கும் போர் பதற்றம், திருச்சி விமான நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு. கடுமையான சோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதி. பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழக அரசு சார்பில் பேரணி. முதலமைச்சர் தலைமையில் நாளை மாலை 5 மணி அளவில் பேரணி நடைபெறும் என அறிவிப்பு. மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை பாராட்டி இபிஎஸ் அறிக்கை. காஷ்மீர் தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வேளாண் பல்கலையில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த 41 மாணவர்கள் பத்திரமாக உள்ளதாக தகவல். தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர அயலக தமிழர் நல வாரியத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஸ்ரீநகர் வேளாண் பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியுள்ள தமிழக மாணவர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம். திருச்சி பஞ்சப்பூரில் 128 கோடி செலவில் கட்டப்பட்ட கனரக சரக்கு முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். சரக்கு முனையத்தில் அமைக்கப்பட்ட பெரியார் சிலையையும் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் நடந்த சாதிய மோதல் விவகாரம். வடகாடு காவல் நிலைய ஆய்வாளர் தனபால் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். மலை ரயில் பாதையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்து தண்டவாளம் சேதம். மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை இன்று ஒருநாள் ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம்.